சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலும் அது இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. இப்போ எல்லாருக்கும் முதல் குறள் தெரியும், திருக்குறள். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. 1330வது திருக்குறள் ஒன்று இருக்குது. அது என்னன்னு நானே சொல்லிடுறேன். ஏன்னா அது என்னன்னு உங்கள்கிட்ட கேட்டு பல பேர் எந்திரிச்சு போயிடக்கூடாது. அவர் கேள்வியெல்லாம் கேட்குறார் நடுவில் அப்படின்னு. 1330வது குறள் என்னன்னா, ஊடுதல் காமத்திற்கு இன்பம் அதற்கு இன்பம் கூடி முயங்க பெறின். வேற ஒன்றும் இல்லைங்க. வீட்டில் சின்னதாக சண்டை வரலாமா, வந்த சண்டை கொஞ்ச நேரத்தில் சரியாயிருக்குமா, கோர்ட் வரைக்கும்லாம் போகக்கூடாதான். இன்னும் சொல்ல போனால் நம்ம வீட்டில் வர்ற சண்டை நம்ம வீட்டுக்குள்ளாங்க இருக்கணும், வெளியில் போகக்கூடாது. கிராமத்துல எல்லாம் சில பொம்பளைங்க ஒரு வார்த்தை கணவன் கேட்டிருப்பான், வீடு வீடா போய் இப்படி கேட்டானே இப்படி கேட்டானே இப்படி கேட்டானே இப்படி கேட்டானே, அவங்கெல்லாம் இப்படி கேட்டானாமே இப்படி கேட்டானாமே, அவன் ஒரு வார்த்தை தான் கேட்டிருப்பான். இது ஊர் பூரா தெரிஞ்சு போகும். சின்ன சண்டையாக இருக்கணும், ஊடலாக இருக்கணும், அதுவும் மகிழ்ச்சியை தரும். அதாவது சண்டைக்கு பிறகு ஏற்படக்கூடிய இன்பம் எல்லையற்றது என்பதுதான் கருத்து. நான் அப்படி செஞ்சிருக்கூடாதோ, சச்சா நான் தான் அப்படி பேசியிருக்க கூடாது, இப்படி அவங்க உணர்வு தான் வாழ்க்கைங்கிறாங்க.